பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். நம்ம தமிழ் புத்தாண்டு நாளைக்கு 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று பிறக்கின்றது. வருகின்ற தமிழ் புத்தாண்டினுடைய பெயர் பராபவ வருடம். இந்த புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை காலை 9:32 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 8 நாளிகையிலே 26 இதுல ரிஷப லக்னத்துல சிம்ம நவாம்சையில மங்களகரமான பராபவ வருடம் பிறக்கின்றது. இந்த பராபவ வருடத்தினுடைய பலன்களை நம்ம இன்னைக்கு மேலோட்டமாக தெரிந்து கொள்ளலாம். லக்னாதிபதி சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால பொதுமக்களுக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கும். 4 சக்கர வாகன உற்பத்தி அதிகமாகும். மருத்துவ செலவுகளும் அதிகமாகும். 2ஆம் இடத்துல குரு இருந்து செவ்வாய் கேது பார்வை பெறுவதாலும் 2ஆம் இடத்திற்குரிய புதன் நீச்சம் பெற்று லாபஸ்தானத்திலும் இருக்கின்றார். அதனால 2ஆம் இடம் தனாதிபதி புதன் மீன ராசியில லாபஸ்தானத்தில் இருந்தாலும் நீச்சமாக இருக்கின்றார். அதனால நம்ம செவ்வாயும் சனியும் சேர்ந்து மீனராசியில புதனோடு இருக்கிறதுனால இந்த வீடு கட்டக்கூடிய பணிகள், இடம் வாங்கக்கூடிய பணிகள், பூமி வாங்கக்கூடிய அனுகிரகங்கள் அதிகமாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவார்கள். தெய்வ ஸ்தலங்களுக்கு அதிகமான யாத்திரைகள் மக்கள் செல்லுவார்கள். தெய்வ காரியங்கள் அதிகரிக்கும். 3ஆம் இடத்திற்குரிய சந்திரன் 10ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொழில்துறையில சில மந்த நிலை ஏற்படும். ஆனால் சிலருக்கு அவங்க ஜாதகப்படி கோச்சார ரீதியாக அனுகூலமாக 10ஆம் இடத்திலே சந்திரன் ராகுவோடு இருக்கக்கூடிய காரணத்தினால பிரம்மாண்ட வளர்ச்சியும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். 4ஆம் இடம் கேது சஞ்சாரம் செய்வதனால நம்ம அந்த சந்திரனால் பார்க்கப்படுகின்றது. ஆகையினால நமக்கு நீர்நிலைகள் நிரம்பி நிற்கும். சுய தேவைக்கான அதிக செலவுகள் ஏற்படும். அதே போல மழையும் நன்றாக இருக்கும். 5ஆம் இடத்திற்குரிய புதன் நீச்சம் பெற்று 16ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே செவ்வாய் சனியோடு சேர்ந்து இருப்பதால் இந்த IVS மூலம் செயற்கை கருத்தரிப்பு முறையில அதிக குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். கர்ப்பிணி பெண்கள் தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும். 6ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். இருந்தாலும் 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலே இருப்பதனால விபரீத ராஜயோகம் சிலருக்கு கிட்டும். யார் யாருக்கு சுக்கிரன் நல்ல நிலையிலே அவரவர் ஜாதகங்களிலே இருக்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் திடீர் விபரீத ராஜயோகம் கிட்டும். மற்றவர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகும். அதே மாதிரி சூரியன் சுக்கிரன் இவர்கள் பார்வை அந்த 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதனால வாகன விபத்துக்கள், அந்த இருதய ஆபரேஷன் போன்றவை அதிகரிக்கும். மருத்துவ உதவியினால நோய் நொடிகள் நிவர்த்தியாகும். 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் லாபஸ்தானத்திலே புதன் மற்றும் சனியோடு இருக்கின்றார். அதனால திருமண காரியங்கள் விரைவாக நடக்கும். திருமண தடைகள் பலருக்கும் நீங்கும். வெகுகாலம் காத்திருந்த காலதாமதமான திருமணங்கள் ஆண் பெண் இருவருக்குமே இந்த வருடம் அமைவதற்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்கின்றது. 8ஆம் இடத்திற்குரிய குரு 2ஆம் இடத்திலே இருப்பதனாலும் 8ஆம் இடத்திற்கு குரு சனி ராகியவருடைய பார்வை இருப்பதனாலும் பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவ வசதி கிட்டும். ஆயுள் நீடிக்கும். நாட்டிற்கு மறைந்திருந்த சொத்துக்களும் திருடி வெளிநாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட அரிய சொத்துக்களும் திரும்ப தனிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா அரசுக்கு சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் நன்றாகவே இருக்கும். 9ஆம் இடத்திற்குரிய சனி லாபஸ்தானத்திலே புதன் செவ்வாயோடு இருப்பதனால தொழில்துறை விருத்தியாகும். லாபம் அதிகரிக்கும். அயல் தேச வர்த்தகம் அதிகரிக்கும்.
இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் கூடுதலாகும். 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு இருந்து குரு பார்வை பெறுவதனால 10ஆம் இடத்திற்கு சனி லாபஸ்தானமாக இருப்பதாலும் விவசாயம் செழிக்கும், பயிர் தொழில் நன்கு இருக்கும். மக்கள் தீர்த்த யாத்திரை அதிகமாக செய்வார்கள். மழை அதிகமாக பெய்யும். இந்த வருடம் நம்மளுக்கு மழை பொய்த்து விட்டது பல இடங்கள்ல. அது மாதிரி இல்லாமல வரக்கூடிய ஆண்டுல மழை நன்கு பெய்து நிலத்தடி நீர்வளம் மேம்படும். வருட ஆரம்பத்திலே பங்கு வர்த்தக விலைகள் உச்சத்திலே இருக்கும். ஜவுளி, இரும்பு, எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ரியல் எஸ்டேட் துறைகள் விருத்தியாகும். தெய்வஸ்தல கும்பாபிஷேகங்கள் அதிகமாக நடக்கும். ஏஜென்சி தொழிலும் விருத்தியாகும். 11ஆம் இடத்திலே புதன், செவ்வாய், சனி சஞ்சாரம் செய்வதால மலைப்பகுதியில், அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ், கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்படுவதற்கும், வெள்ளம் வருவதற்கும், பயிர் சேதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதனால ஆடம்பர செலவுகள் மக்களுக்கு அதிகரிக்கும். ஆகையினால நம்ம செலவை குறைத்து சிக்கனமாக அனைவரும் இருந்து பழக வேண்டும். அதேபோல பாதத்தின் வீக்கம் ஏற்படுவது, மட்ராசை போன்ற தொற்று நோய்கள் ஏற்படுவதும் மக்களுக்கு அதிக அளவிலே பாதிப்பை உண்டாக்கும். பொதுவா இந்த வருஷம் குரு பாத்தீங்கன்னா 3 ராசிகளை சஞ்சாரம் செய்யறாரு. மிதுன ராசி, கடக ராசி, அதே மாதிரி சிம்ம ராசியிலும் செய்வார். ஆகையினால அந்த மாதிரி 3இல் 1 பங்கு மக்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் அவரவர்கள் சுய ஜாதகத்திலே குரு நல்ல இடத்திலே நல்ல குரு பலம் பெற்றிருந்தால் அந்த பாதிப்புகள் இருக்காது. அதே மாதிரி பிரச்சனைகளில் விடுபட விரும்பும் மக்கள் அவரவர்கள் குலதெய்வங்களுக்கோ இல்லை இஷ்ட தெய்வங்களுக்கோ பச்சரிசி, வெல்லம், நல்லெண்ணெய், நெய் இவற்றை அவரவர்கள் சக்திக்கு ஏற்ப வாங்கி கொடுப்பதாலும், பூஜை புனஸ்காரங்கள் செய்வதாலும், யாகங்கள் செய்வதாலும் நல்ல பலன்கள் ஏற்படும். இந்த வருடம் குரு பெயர்ச்சி மே மாதம் வருகின்றது. அந்த குரு பெயர்ச்சி மே மாதம் மே கடைசி, அதாவது 1/6/2026 வருது. ஐப்பசி மாதம் 14 ஐப்பசி 14 31/10 அன்று குரு அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்வார். தை மாசம் மீண்டும் சிம்ம ராசியிலிருந்து திரும்பி கடகராசிக்கு வக்ரகதியில வருவார். இந்த வருடம் சனி பயிற்சி கிடையாது. ராகு கேது பயிற்சி 5/12/2026 கார்த்திகை மாதம் சனிக்கிழமை வரும். வாக்கியப்படி குரு பயிற்சி 26/5 வரும். ஆனா நம்மளுக்கு திருக்கணித முறைப்படி 1/6/2026 வரும். அதே மாதிரி சனி பயிற்சியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி இல்ல. ராகு கேது பயிற்சி 13/11/26 ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரும். ஆக பொதுவாக பராப வருடம் நன்றாகவே இருக்கின்றது. நல்ல குரு ராஜாவாக இருப்பதால் 4 மரக்கால் அலைக்கு நல்ல மழை கெட்டும், விவசாய வளம் கூடும். ஆக இந்த வருடம் கிரகணங்கள் பாத்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் 12/8/2026 வருகின்றது. ஆனால் இந்தியாவிலே தெரிவதில்லை. ஆகையினாலே இந்தியாவுக்கு எந்தவித சூரிய தோஷமும் இல்லை. சந்திர கிரகணங்கள் 28/8/2026 வருகின்றது. ஆனால் இந்தியாவில் தெரியாது. சூரிய கிரகணம் மீண்டும் 6/2/27 பிப்ரவரி மாதம் வருகின்றது. அதுவும் இந்தியாவில் தெரியாது. ஆகையினால சூரிய சந்திர கிரகணங்களால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆகவே மக்கள் செலவை குறைக்க வேண்டும், ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும், தூரதேச பயணத்தை தவிர்க்க வேண்டும், தெய்வ காரியங்களில் ஈடுபட வேண்டும், நல்ல வருமானத்தை நல்ல முறையில் சேமித்து வைத்து அவரவர் வயதிற்கு ஏற்ப நோய் நொடியிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள மருத்துவ ஆலோசனை பெற்று அந்த மருந்துகளை சாப்பிட்டு உடல் நலம் பேணி
அனைவரும் எல்லா வளமும் நலமும் பராம வருடத்தில் பெறுவதற்கு அவரவர்களுடைய இஷ்ட குலதெய்வங்களை வணங்கி எல்லா வளமும் பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.